ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, நம்ம பெப்சி உமாவா இவங்க இப்போது எப்படி இருக்காங்கன்னு பாருங்கள் பாஸ். ஆளே மாறிட்டாங்களப்பா. இணையதளத்தில் வைரலாகும் சமீபத்தில் அவங்களுடைய புகைப்படம். வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்மலமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். தமிழ் சின்னத்திரை உலகில் தவிர்க்க முடியாதவர் பெப்சி உமா. பெப்சி உங்கள் ஜாய்ஸ் என்ற ஒரு நிகழ்ச்சியின் மூலம் தமிழ்நாடு முழுவதும் வெகுவாக பிரபலமானாங்க. அதன் காரணமாகவே சினிமா வாய்ப்புகள் வந்தது. அத்தனையுமே மறுத்துட்டாங்க. ஒரு காலகட்டத்தில் அனைத்திலிருந்து ஒதுங்கி திருமணமாகி செட்டில் ஆகிட்டாங்க. இந்த நிலையில் தான் அவரது லேட்டஸ்ட் புகைப்படங்கள் சோசியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகியுள்ளது. சின்னத்திரை நிகழ்ச்சியில் தொகுத்து வழங்க இப்போது எக்கச்சக்க போர் வந்துட்டாங்க. இருப்பினும் பெப்சி உமாவுக்கு இருந்த கிரேஸ் வேறு யாருக்குமே கிடையாது என்பதுதான் உண்மை. MBA படித்திருக்கும் அவங்க வாருங்கள் வாழ்த்துவோம் என்ற நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய மூலம் தொகுப்பாளராக அறிமுகமானாங்க. அதன் பிறகு சன் டிவியில் ஒளிபரப்பான பெப்சி உங்கள் ஜாய்ஸ் என்ற நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினாங்க. அந்த நிகழ்ச்சி அதிரி புதிரி ஹிட்டாகி உமா மகேஸ்வரி பெப்சி உமாவாக மாறியிருந்தாங்க. இப்போதெல்லாம் ஒரு சின்னத்திரை நிகழ்ச்சி 100 எபிசோடுகளை தாண்டுவது அதிசயம்தான். ஆனால் பெப்சி உங்கள் ஜாய்ஸ் நிகழ்ச்சி தொடர்ந்து 15 வருடங்கள் ஒளிபரப்பானது. அதற்கு முதல் காரணம் பெப்சி உமா மட்டும்தான். தனது குரலாலும் அழகாலும் அத்தனை பேரையும் கட்டி போட்டு வைத்தாங்க என்று சொல்ல வேண்டும். தமிழ்நாட்டில் குஷ்புவுக்கு கோயில் கட்டப்பட்டது. ஒரு வெள்ளித்திரை நடிகை சின்னத்திரை தொகுப்பாளினியாக உமாவுக்கு அதே மவுசு இருந்தது குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமின்றி விரைவில் வெட்டி பரிசாக கொடுத்து ரசிகரும் உமாவுக்கு இருந்தாங்க. அதையெல்லாம் அவங்க கொஞ்சம் கூட ரசிகர் என்பதுதான் உண்மை. சின்னத்திரையில் அவங்களுக்கு இருந்த கிரேஸை பார்த்து சினிமாவில் நடிப்பதற்கு அவங்களுக்கு வாய்ப்பு வந்தது. ரஜினிகாந்த், ஷாருக்கான் உள்ளிட்டோர் எல்லோரும் தங்கள் ஜோடியாக நடிக்க வைக்க முயற்சி செய்தாங்க. ஆனால் உமா திட்டவிட்டமாக மறுத்து விட்டாங்க. மேலும் திருமணம் செய்து கொண்டு செட்டில் ஆகிட்டாங்க. திருமணமான கையோடு குடும்பத்தை கவனிக்கும் பொறுப்பை எடுத்துக்கொண்டாங்க. ஒரு கட்டத்தில் ஆளை காணாமல் போக சில வருடங்களுக்கு முன்பு ஒரு தனியார் யூடியூப் சேனலுக்கு நடத்திய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டாங்க. அதற்கு பிறகு மீண்டும் காணாமல் போய்விட்டாங்க. இந்த நிலையில் அவருடைய லேட்டஸ்ட் புகைப்படங்கள் சோசியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகியுள்ளது. அதில் உமா ஆளை அடையாளம் தெரியாத அளவுக்கு மாறி போய்தாங்க. அதே நேரம் அந்த நெற்றியும் சிரிப்பும் குண்டு விழிகளும் இன்னும் ஆளை இருக்கும் வகையில் இருக்கிறாங்க. சமீபத்தில் அவங்க எந்த ஒரு நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்ளாமல் இருந்தனால ரசிகர்கள் மட்டுமல்லாமல் சோசியல் மீடியாவில் அவங்க இறந்து போயிட்டதாக தவறான ஒரு வதந்திகளை பரப்புனாங்க. அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாகத்தான் இந்த ஒரு வீடியோ புகைப்படத்தை வெளியிட்டிருக்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி, வணக்கம்.